சாப்பாடு பட்டலைங்க அப்படின்னே டென்ஷன் ஆகிட்டாரு. உடனே இன்சார்ஜ் பண்ண இங்கே அரை விட்டு கொய்யா நொழுக்கு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சாப்பாடு வரணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு சொல்லி சாப்பாடு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே சமமாக சாப்பாடு வைப்பார். மரியாதை படம் அவரு கூட பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, எங்கள் நடிகர்களுக்கெல்லாம் பெரிய கேப்டன் அவர் தான். அவர் இறந்தது உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும். இப்போ தான் போண்டாமணி நடந்தாரு, விவேக் அண்ணா, மயில் சாமண்ணா, என்ன சாபமோ தெரியல, தமிழ் நடிகர் எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க. இது யாரு என்ன செஞ்சா தெரியல. ஒரு நல்ல ஒரு மனித நேக்கம் உள்ள எல்லா நடிகருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ற ஒரு கேப்டன் போயிட்டாரு. எல்லாருக்கும் கஷ்டம் தாங்க. இது கேப்டன் கூட மரியாதை ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் நடிகர் சங்கம் போவோம், மீட்டிங் போவோம், எல்லாம் பேசுவோம். நல்லா அவங்களுக்கு நான் எலெக்ஷன்ல ஓட்டெல்லாம் கேட்டிருக்கேன். இதனால அவரு கூட ஒரு படம் மரியாதை படம் பண்ணியிருக்கேன். அவர் இறந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ப முடியல. ஏன்னா சரி இயற்கை, நம்ம எல்லாரும் போயிடாம இவ்வளவு சீக்கிரத்தில் போவார்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா சின்ன வயசு தான். கேப்டன் இறந்தது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் தமிழ் நடிகருக்குன்னு இல்லை, தமிழ் மக்களுக்கும் பெரிய இழப்பு தாங்க. அது ஒரு நல்ல மனிதர், கோவப்பட்டாலும் அருமையாக கோவப்பட்டு நியாயத்துக்காக கோவப்படக்கூடியவர். அவர் இறந்தது எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் தாங்க. இது ஈடு செய்ய முடியாதுங்க. கேப்டனோட இழப்பு ஈடு செய்ய முடியாது. தமிழ் இண்டஸ்ட்ரியில யாருமே ஈடு செய்ய முடியாதுங்க. அவர் இடத்த யாரும் பிடிக்கவும் முடியாது. கேப்டன் தான் கண்டிப்பா. ஏங்க அவர் சாப்பாடு ஷூட்டிங்ல எல்லாத்துக்கும் சரியா சாப்பாடு, அவருக்கு என்ன சாப்பாடு அதுதான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், அப்படி பண்ணுவாரு. ஏங்க என்னத்தங்க கொண்டு வந்தா ஒண்ணு கொண்டு போல. கேப்டன் போயிட்டு என்ன கொண்டு போறாரு? தர்மம் தாங்க தலை கேட்கும். அதே மாதிரி மயில் சாமி அண்ணனும் சரி, விவேக் சானும் சரி, சினிமாவில் எல்லாத்தையும் தர்மம் பண்ணியே வாழ்ந்தவங்க. ஏன்னா சம்பாதிக்கிறதெல்லாம் மத்தவங்க கொடுத்தாங்க. கேப்டன் அது மாதிரி தான் சம்பாதிக்கலாம். இந்த இடத்த கூட வித்துட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஒரு பக்கத்துல இந்த பிளாட் அவரு தான், அது இடத்த வித்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பட் அவரும் பெருசா சம்பாதிக்கல, கட்சியில அரசியல போய் சம்பாதிக்கல, மக்களை சம்பாதிச்சிருக்காரு, தர்மம் செஞ்சிருக்காரு, சினிமாவுக்கு நிறைய பண்ணிருக்காரு, எங்க நடிகர் சங்கத்துக்கு நிறைய பண்ணிருக்காரு. அது ரொம்ப இழப்பு தாங்க. நடிகர் சங்க கடனை மீட்டு எடுத்து லாபத்துல கொண்டு வச்சாருங்க. நடிகர் சங்க கடன்ல இருந்தது, அதை மீட்டு எடுத்து அதுல ஒரு அமௌண்ட் போட்டு நடிகருக்கு நிறைய கலைஞருக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. ஒரு நடிகருக்கு உதவினா போண்டாமணி இறந்ததுக்கு டக்குன்னு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உடனே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எல்லா நடிகருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. எல்லாம் அதுதாங்க அதோட காந்த சக்திங்க, தர்மம். எம்ஜிஆர் மாரிங்க சினிமாவில் இவர் எம்ஜிஆர், அடுத்தது இவர் கேப்டன். எம்ஜிஆருக்கு அப்புறம் கேப்டன் தாங்க. அது யாரும் மாற்ற முடியாதுங்க. தொண்டருக்கு கொஞ்சம் அவரோட பாணியை கடைப்பிடிக்கணுங்க. அவர் எப்போதும் ரொம்ப சோதனை காலமா வந்துட்டு இருக்கு. அது என்ன எங்க போய் முடியும்னு தெரியல. இயற்கையா இல்ல செயற்கையா ஒன்றும் தெரியல சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.